Hello friends, once again welcome to Unacademy. நான் உங்கள் சசிகுமார். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் சிம்பிள்ஸ். ஸோ நேஷனல் சிம்பிள்ஸ்ல இன்னைக்கு நேஷனல் எம்பலம், ஸோ தேசிய சின்னம் வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த அசோக சின்னம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சின்னத்தை பத்தி இன்னைக்கு ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே, உள்ள போலாம். ஸோ இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்கக்கூடிய எக்ஸாம் ஆங்கிள் இருந்து பார்க்கலாம். மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே. சரிங்களா? சரி, ஓகே. ஸ்டேட் எம்பலம், ஸ்டேட் எம்பலம் ஆர் நேஷனல் எம்பலம்னு சொல்லுவாங்க. இங்க ஸ்டேட் மீன்ஸ் இந்தியாவை குறிக்குது. சரிங்களா? நேஷனல் எம்பலம், தேசிய சின்னம். ஓகேங்க. சோ இந்த தேசிய சின்னத்தை பத்தி ஒரு சில இது சரியா? சோ நம்ம பார்த்திருப்போம், 4 பக்கம் வந்து சிங்கம் இருக்கும். சரியா? நமக்கு வந்து 3 பக்கம் காட்டியிருப்பாங்க. இந்த பக்கம் ஒண்ணு, ஃப்ரண்ட்ல ஒண்ணு, லெஃப்ட், ரைட், பேக். சரிங்களா? ஃப்ரண்ட். சோ இந்த சிம்பிள் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அபிஷியலா யூஸ் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாத்தையும் யூஸ் பண்ணக்கூடிய சின்னம். சரி, தமிழ்நாட்டுல என்ன சின்னம் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல போடலாம். சரிங்களா? ஏன் அந்த சின்னத்தை யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல போடுங்க. சரி, நம்ம இதை பார்ப்போம். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில். எஸ். சோ ஏன் அதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. சரி, நான் வந்துட்டு என்னோட ஆன்சரை வந்து பின் பண்ணி வைக்கிறேன் நான். சரி, சோ ஓகேங்க. சோ இதை எழுதிக்கலாம். நேஷனல் எம்பலம் இஸ் தி சிம்பிள் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஒரு சின்ன டெஃபினிஷன். சரியா? சோ தேசிய சின்னம் என்பது இந்தியாவின் இந்திய அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ முத்திரை. இது அதிகாரப்பூர்வ கோப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? அதிகாரப்பூர்வ கோப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது. சரியா? சோ நேஷனல் எம்பலம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். பட் டெஃபினிஷன் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இட் இஸ் ஜஸ்ட் சிம்பிள் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரியா? சோ இதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு காலத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சின்னம் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். சரி, ஓகே. இதோட ஃபீச்சர்ஸ் தான் நமக்கு எக்ஸாம்ல கேக்குறாங்க. சோ அந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? சிறப்பு அம்சங்கள், ஃபீச்சர்ஸ். சிறப்பு அம்சங்கள். ஓகே, இதுல என்னென்னலாம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபேக்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். அதை நீங்க எழுதிக்கோங்க. அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்பலம் எங்க இருந்து எடுத்தாங்க, எப்படி இருந்துச்சு, அதுக்கு மீனிங் என்ன, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சரியா? சோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்மே நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரி, எழுதிக்கோங்க. So first point, it is an adaptation from the Sarnath lion, capital of Ashoka. Right. ஃபுல்லா எழுதி போடுறேன். சோ சாரநாத் கர்த்தூணிலிருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா? ஃபாஸ்ட் எழுதிட்டே வந்துருங்க, முடிச்சிடலாம். அசோகரின் சாரநாத் கல் தூணிலிருந்து எடுக்கப்பட்டது. சரியா? ஏன் அசோகர்? இந்த அசோகரை பத்தி வந்து நம்ம ஏன்சியன்ட் ஹிஸ்டரியில நம்ம படிப்போம். சரிங்களா? த லாஸ்ட் எம்பரர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவரை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு.
நம்ம பாட புஸ்தகத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் கொடுத்திருக்கிறாங்க. சரியா? சோ நிறைய விஷயங்கள் வந்து கொடுக்கப்படவில்லை. அவ்வளவு பண்ணியிருக்கிறாரு. சரியா? நம்ம கிளாஸஸ்ல ஒன்னொன்னா பார்ப்போம் நம்ம. சரி, அடாப்டட் எழுதிக்கலாம். எப்பொழுது இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எக்ஸாம்ல கேட்பாங்க. 26th Jan 1950. 26 ஜனவரி 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 26 ஜனவரி 1950. எழுதியாச்சா? சோ நெக்ஸ்ட் போலாம். ஓகே. சோ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன். கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய சொற்றொடர். சரியா? என்ன சொல்லி கொடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சத்தியமேவ ஜெயதே. ஒரு நிமிஷம் கலர் மாத்திக்கிறேன். சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ சத்தியம் அப்படின்றால் உண்மைன்னு அர்த்தம், ட்ரூத். இங்கிலீஷ் தமிழ் மீடியம் சத்தியமேவ ஜெயதே அப்படி எழுதிக்கோங்க. சத்தியமேவ ஜெயதே. மேவ ஜெயதே. சரியா? சோ ட்ரூத் அலோன் ட்ரிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ட்ரூத் உண்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். பட் நம்ம ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்மை வேண்டாம் வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எக்ஸாக்டா பொருந்தும். கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உண்மை வெல்லுகிறதா வாய்மை வெல்லுகிறதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும். சரியா? சோ அதனால தமிழ்நாட்டுல அடாப்ட் பண்ணிருக்க டேர்ம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சரியா? சோ இந்த வேர்ட் எங்க இருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் எக்ஸாம்ல. முண்டக உபனிஷத். வார்த்தைகள் அந்த பயன்படுத்திருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் பழைய தமிழ் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ முண்டக உபனிஷத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முண்டக உபநிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. சரியா? ட்ரூத் அலோன் ட்ரைம்ஸ் வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதை எழுதிக்கோங்க வாய்மையே வெல்லும் அப்படின்னு தமிழ்ல. அடுத்து முண்டக உபநிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. இது தேவநாகரி ஸ்கிரிப்டுங்க. சத்தியமேவ ஜெயதே தேவநாகரி ஸ்கிரிப்ட் வந்துட்டு இது பண்ணிருப்பாங்க. சோ அந்த பாயிண்ட் வேணா எழுதிக்கோங்க. தேவநாகரி ஸ்கிரிப்ட்ல இருக்கின்றது. சோ இது தேவநாகரி ஸ்கிரிப்டில் தேவநாகரி வடிவத்தில் எழுதப்பட்டுள்ளது. சரி, ஓகே. சோ இமேஜ் போட்டிருந்திருக்கலாம். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். எழுதுறதுன்னு. சோ இதுல வந்துட்டு என்னென்னலாம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகின்றோம். சோ ஃபர்ஸ்ட் திங், நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மௌரியன் எம்பையர் டைம்ல நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டு போறேன். சரிங்களா? சோ மௌரியன் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட கட்டிடக்கலையை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2 பார்ட்டா பிரிப்பாங்க. சரிங்களா? ஒண்ணு வந்து அரசாங்கத்தோடைய கட்டிடக்கலை, இன்னொன்னு மக்களுடைய கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மௌரியன் எம்பையர் அவங்களோட கட்டிடக்கலை மௌரியர் காலத்துல இருந்த அவங்களோட கட்டிடக்கலை வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இம்பீரியல்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு அதர்ஸ் சாதாரண மக்களுடையது. இப்போ அங்க இருக்கக்கூடிய கட்டிடக்கலை அல்லது சிற்பக்கலை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு இப்போ பில்லர்ஸ், ஸ்தூபா, தூண்கள். சரிங்களா? அப்புறம் சாஞ்சி ஸ்தூபான் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்தூபாஸ். சோ இது எல்லாமே அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா பேட்ரனைஸ் பண்ணும். அரசாங்கம் வந்துட்டு செலவழித்து அரசாங்கத்தோட ஆதரவு இதுல கட்டப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா இந்த கருத்தூண்கள், ஸ்தூபா இதெல்லாமே. சோ இது அரசாங்கத்தின் ஆதரவு. சரிங்களா? இங்க வந்து பேட்ரனைஸ்டு பை கிங்ஸ் எழுதிக்கோங்க. இது ஹிஸ்டரியில நீங்க படிப்பீங்க, ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல வரும். பேட்ரனைஸ்டு பை கிங்ஸ். சரிங்களா? அரசாங்கத்தின் ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மக்கள் வீட்ல இப்ப பாட்டரி இருக்கா, பாட்டரி வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணுவாங்க அவங்களே. சரிங்களா? சோ அவங்களோட கலைக்கான உதாரணங்கள் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படி பிரிக்கிறாங்க. பாட்டரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிற்பங்கள், வீட்ல அல்லது தோட்டத்துல வந்து குறு அரசாங்கம் அல்லாத மற்ற ஆட்கள். சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கல்ப்சர்ஸ்,
சிற்பங்கள், சோ வடித்தல் இதெல்லாமே வந்து பண்ணுவாங்க. அடுத்து வந்து கேவ், குகை. உங்களுக்கு தெரியும் புத்த இந்த டைம்ல வந்துட்டு அசோகர் என்ன ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு சரிங்களா? அசோகர் வந்து எதை ஃபாலோ பண்ணாரு? சோ அசோகர் கலிங்கத்து போர் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா புத்த மதத்துக்கு மாறிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம் சரிங்களா? சோ அசோகர் ஃபாலோட் ஸ்ரமானிக் ட்ரெடிஷன் சரிங்களா? ஸ்ரமானிக் மதத்தை வந்துட்டு ஃபாலோ பண்றாரு. சோ புத்திசமோட ப்ரீகர்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஈவன் புத்தா ஆல்சோ ஃபாலோட் ஸ்ரமானிக் ட்ரெடிஷன் சரிங்களா? பட் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா புத்திசம்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. பட் ஸ்ரமானிக் ட்ரெடிஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரமானிக் மதத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. சரி, இது போதும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பில்லர்ஸ் அடுத்து ஸ்தூபா இருக்கின்றது சரிங்களா? ஒரு கோட்பாடு இருக்கின்றது. அது என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் எந்த அரசர் வந்துட்டு நிறைய ஸ்தூபாவை கட்டுறாரோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடு பேரு கிடைக்கும். அவர் வந்துட்டு அடுத்த பிறவிலையும் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல விதத்துலதான் பிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாடு இருக்கின்றது. சோ அத மௌரியன் எம்பையர் சோ அசோகர் வந்து நம்புவாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்தூபாஸை வந்து கட்டியிருப்பாங்க சரிங்களா? இது வந்து அந்த புத்த மதத்தோட அந்த சாஞ்சி ஸ்தூப்பாலாம் நீங்க பார்த்திருப்பீங்க சரிங்களா? சோ அது சரிங்களா? இது உங்களுக்கு தெரியும் ஸ்கல்ப்சர்ஸ் பாட்ரின்னு. பில்லர்ஸ்க்கு நம்ம வருவோம். சோ பில்லர்ஸ் எதுக்காக கட்டுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவில்ல போனோம்னா கோவிலோட சுற்றுச்சுவர்ல ஃபுல்லாவே எழுதி வச்சிருப்பாங்க. சோ இன்னார் என்ன சம் ஸ்டோரிஸ் இங்க கொடுத்திருப்பாங்க சரிங்களா? இந்த கோயிலை யார் கட்டினது, அது அரசனை புகழ்ந்தோ ஏதோ ஒரு பாடல் பாடியோ இந்த இடத்துல சம் ஸ்டோரிஸ் இருக்கும். நீங்க வந்துட்டு இதை நீங்க பார்க்கலாம். கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கற்கள்ல வந்து பதிவு வச்சிருப்பாங்க சரிங்களா? சோ பில்லர்ஸ் வந்து எதுக்காக கட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வெற்றியை நிலைநாட்டுவதற்கு, வெற்றியை வந்து பறைச்சாற்றுவதற்கு, சோ மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துவதற்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பில்லர்ஸ் வந்துட்டு கட்டுறாங்க சரியா? சரி, ஓகேங்க. சோ பில்லர்ஸ் பத்தி மட்டும் சொல்லிட்டு நான் வந்து உள்ள போறேன். சோ பில்லர்ஸ் பத்தி லைட்டா பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு கர்த்தூன் சரியா? சோ பேஸ், ஷாஃப்ட், தண்டு. இங்க வந்து மேல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் சரிங்களா? சோ கீழே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்க வந்து லோட்டஸ் இருக்கும். சோ தாமரை, அடிப்பக்கம், தண்டு பகுதி, தாமரை சரியா? தாமரை அல்லது பெல், ஏதாவது ஒரு பெல் தெரியல தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? பெல், மணி சரியா? சோ மணி அல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த லோட்டஸ் பீட்டல் இருக்கும் அந்த இடத்துல தாமரையோட அந்த அகல் இதழ். சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் போட்டு ஸ்பாக்ஸ், நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு அனிமல், இங்க ஒரு அனிமல் சரியா? இதற்கு மேல இது வந்துட்டு இது சக்கரா, அந்த அசோக சக்கரா, அந்த வீல் இருக்கும் அந்த சக்கரா. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொம்மை இருக்கும் சரியா? இட் மே பி புல், அடாஸ்ட் அனிமல், அதாவது அழகுபடுத்துவதற்காக இருக்கக்கூடிய ஒரு அனிமல் சரியா? இங்க நம்ம சாரநாத் அசோகர் அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன இருக்குன்னா இந்த இடத்துல லைன் இருக்கும். இது 4 பக்கங்களும் லைன் இருக்கும். ஃப்ரண்ட், பேக், லெஃப்ட், ரைட் சரிங்களா? சோ இந்த இடத்துல லைன் வச்சிருப்பாங்க. இதுவே வந்து ராம்பூர்வா பில்லர், ராம்பூர்வா பில்லர் பீகார்ல இருக்குங்க. பீகார் ராம்பூர்வா பில்லர். சோ பீகார்ல இங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதே ஆர்டர் மேல வந்து பாத்தீங்கன்னா புல் இருக்கும் சரிங்களா? புல். சோ ராம்பூர்வா பில்லர்ல வந்து பாத்தீங்கன்னா பீகார். சோ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புல் இருக்கும் சரிங்களா? காளை. சோ நெக்ஸ்ட் போகலாம். சோ நமக்கு வந்து எக்ஸாம்ல என்ன கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இததான் நமக்கு எடுத்திருக்காங்க சரியா? இந்த மேல இருக்கக்கூடிய சாரநாத் பில்லர்ல இருக்கிறது எடுத்திருக்காங்க சரியா? சோ அது மட்டும் நம்ம வருவோம். இது இந்த ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஒரு இது ரயில்வே எக்ஸாமும் சம் அதர் எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு என்னென்ன அனிமல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த ஆர்டர் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா?
So next, black color ஆட் பண்ணிட்டேன், ஒரே நிமிஷம். சரி ஓகேங்க. சோ இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் இங்க புல் இருக்கும், சரியா? இங்க ஹார்ஸ் இருக்கும். அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா எலிஃபண்ட் இருக்கும், இங்க வந்து லயன் இருக்கும், சரியா? இது வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த ஷாரநாத் அந்த கர்ட்டூன் இருக்கு இல்லையா, அசோகரின் கர்ட்டூன், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஷாரநாத் பில்லர்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன அனிமல்ஸ் அந்த பாட்டம்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரியா? சோ இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ஹார்ஸ் குதிரை, இங்க ஒரு புல், இங்க லயன், இங்க எலிஃபண்ட், சரியா? சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்டரா இந்த ஆர்டர், சரியா? பெல் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெல் தெரியும் இல்லையா, கம்பெனி, பொதுத்துறை, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், கவர்மெண்டோட கம்பெனி. So B for a bull, H for horse, E for elephant, L for lion. So bell இது ஞாபகம் வச்சுக்கோங்க, bull, horse, elephant, lion அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனிமல்ஸ், சரியா? சோ இது வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ இதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம், சரியா? சரி ஓகேங்க, நம்ம திருப்பி இங்க வருவோம். இந்த ஸ்கிரிப்ட் முடிச்சிருப்பீங்க, டிராயிங் போட்டிருப்பீங்க, சரிங்களா? அந்த டிராயிங்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் மட்டும் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், சரியா? next third point, fourth point. அடுத்து 2 parts, இரண்டு பகுதிகளாக இதை பிரிக்கிறாங்க. இரண்டு பகுதிகள், ஒன்னு அப்பர் பார்ட்ஸ், இன்னொன்னு லோயர் பார்ட்ஸ், இன்னொன்னு லோயர் பார்ட், சரிங்களா? சோ அப்பர் பார்ட்ல நம்ம பார்த்தோம். சோ இந்த பகுதி இது ஒட்டுமொத்தமே கிடையாதுங்க, நமக்கு சின்னமா இந்த பகுதியை மட்டும் தான் எடுத்திருக்காங்க, சின்னமா, சரியா? சோ இந்த பார்ட்டை மட்டும் தான் சின்னமா எடுத்திருக்கோம். சோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். சோ அப்பர் பார்ட் மேல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 லைன்ஸ் இருக்கும். மேல் பகுதியில் 4 சிங்கங்கள் எதிரெதிர் திசையில் இருக்கும், சரிங்களா? 4 லைன்ஸ், சரியா? நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், அந்த சரௌண்டிங்ல சர்க்குலர்ல அப்படி இருக்கும், சரிங்களா? நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் ஆன் சர்க்குலர், சரியா? சோ வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு நோக்கி வட்டமாக 4 சிங்கங்கள் இருக்கும், 4 சிங்கங்கள் இருக்கும். இது அப்பர் பார்ட், சரியா? லோயர் பார்ட் நம்ம பார்க்கணும், சரியா? லோயர் பார்ட்ல என்ன சொல்லி பார்த்தோம், இந்த டிராயிங் வரைஞ்சோமே, இது பேஸ்ல இருக்கிறது, சரியா? சோ இந்த பார்ட். சோ இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எலிஃபண்ட், புல், ஹார்ஸ், எலிஃபண்ட், சரிங்களா? அடுத்து வந்துட்டு லயன், சரிங்களா? சோ புல், ஹார்ஸ், எலிஃபண்ட், லயன். சோ இது எழுதிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு வீல் போகுது பாத்தீங்களா? சோ அந்த அசோகரோட வீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது பேர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா லா ஆஃப் தர்ம சக்ரா, தர்ம சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரியா? வீல் ஆஃப் ரைட்டியஸ்னஸ் லோயர் பார்ட்ல இருக்கிறது. லோயர் பார்ட்ல அனிமல்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, புல், ஹார்ஸ், எலிஃபண்ட், லயன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சக்கரம் இருக்கும், சரியா? சோ இந்த சக்கரம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா லா ஆஃப் தர்மா, தர்ம சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு இத சொல்லுவாங்க, தர்ம சக்கரம், சரியா? வீல் ஆஃப் ரைட்டியஸ்னஸ் எழுதிக்கோங்க, வீல் ஆஃப் ரைட்டியஸ்னஸ், சரியா? சோ லா ஆஃப் தர்மா ஆர் தர்ம சக்கரம் பிளேஸ்ட் பிட்வீன் தம். சோ ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் பெட்வீன்ல வந்து இடத்துல இடைப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்ம சக்கரம் என்பது இருக்கின்றது, சரியா? சோ இதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். சோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டுக்கலாம், சரியா? சரி ஓகேங்க. சோ அந்த சின்னம்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இதற்கு இருக்கக்கூடிய சட்டக்கூறுகள் நம்ம பார்க்கலாம், சரியா? சோ அடுத்த பாயிண்ட், ரெகுலேட்டட் பை the state of India, bracketல prohibition, improper use act 2005,
சரிங்களா? இந்திய அரசு சின்னம் தவறாய் பயன்படுத்துதல் தடுத்தல் சட்டம். இந்திய அரசு சின்னங்கள் தவறாய் பயன்படுத்துதல் தடுத்தல் சட்டம் 2005. இந்திய அரசு தவறாய் பயன்படுத்துதல் தடுத்தல் சட்டம் 2005. சோ அடுத்து ஸ்டேட் எம்பளம். அடுத்து இன்னொரு ப்ரொவிஷன் இருக்கு, ரூல்ஸ். இது சட்டம்ங்க. ஸ்டேட் எம்பளம் ஆஃப் இந்தியா. ரெகுலேஷன் அண்ட் யூஸ். ரெகுலேஷன் ஆஃப் யூஸ் ரூல்ஸ் 2007. சரியா? சோ இந்திய சின்னம் சின்னம். சோ ஒழுங்கு ரெகுலேஷன் ஆஃப் யூஸ் ஒழுங்குமுறை பயன்படுத்துதல் ஒழுங்குமுறை விதிகள் 2007. விதிகள் 2007. சரியா? சோ இந்த ப்ரொவிஷன்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதை எப்படி யூஸ் பண்ணணும், சிம்பிள்ஸ் எங்க யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதிகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. சோ அந்த இது வந்து சட்டம். சரிங்களா? திஸ் இஸ் ரூல்ஸ். சரியா? ரெண்டும் வேற வேற. பவர்ஸ், பேஸ்ட் ஆன் பவர்ஸ் ரெண்டுமே மாறும். சரியா? சோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஒரு கிளான்ஸ் நம்ம பாத்திரலாம். எழுதிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? சோ நேஷனல் சிம்பிள், இது நேஷனல் எம்பளம் கொடுத்திருக்காங்க, தேசிய சின்னம். அது என்பது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்திய அரசாங்கத்தோட அபிஷியல் டாக்குமெண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முத்திரை. சரியா? சோ இதோட சிறப்பு அம்சங்கள் நம்ம பார்க்கின்றோம். இது அசோகருடைய சாரநாத் கர்த்தூன், அந்த லயன் கேபிட்டல் இருக்கு இல்லையா, சிங்க கர்த்தூன், அதுல இருந்து வந்து எடுக்கப்பட்ட ஒரு சிம்பிள். என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 26 ஜனவரி 1950. இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாட்டம்ல சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்கும். இது எங்க இருந்து எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, முண்டக உபனிஷத். சரிங்களா? சோ வேதிக் ஏஜ்ல நம்ம படிக்கிறோம் இல்லையா, வேதாஸ், ஆரண்யாஸ், உபனிஷத். சரியா? சோ அந்த உபநிடதங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டது. அதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ட்ரூத் அலோன் ட்ரீம்ஸ். சோ வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறோம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, தேவநாகரி ஸ்கிரிப்ட்ல இது இருக்கின்றது. சரி, அடுத்து சோ இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், இது எங்க இருந்து எடுத்தாங்க அந்த லைன் கேபிட்டல் அப்படி பாத்தீங்கன்னா, மௌரியன் எம்பையர், அவர் அசோகர். சோ அவங்களதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஃப்ரெண்டா வந்துட்டு கட்டிடக்கலை, என்னது கல்ச்சர்ஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சர். சரிங்களா? கலாச்சாரம், அந்த இதெல்லாமே இருக்கும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா, கட்டிடக்கலைகள் எல்லாத்தையும் வந்துட்டு 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு அரசாங்கம் பேட்ரனைஸ் பண்ணது, இன்னொன்னு சாதாரண மக்கள்து. அரசாங்கம் பேட்ரனைஸ் பண்ணதுல ஒண்ணுதான் வந்து பில்லர்ஸ். சோ பில்லர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரியா? சோ அரசரோட வெற்றியை பறைச்சாற்றுதல், அரசரோட அப்புறமா நன்கொடைகளை பறைச்சாற்றுதல். சோ இத மாதிரி விஷயங்கள், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதுல எழுதப்பட்டிருக்கும். சரிங்களா? பொதுமக்களுக்கு அறிவிப்பு தெரிவித்தல். சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, சார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், பட்டயங்கள் அப்படின்னு. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா, இத எடிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? சரி, எங்க நம்ம பில்லர்ஸ்ல பார்த்திருக்கோம். சோ இந்த பில்லர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? மேல என்ன இருக்கு, இத 2 பார்ட்டா பிரிக்கலாம். பேஸ், தண்டுவடம், அடிப்பக்கம் தண்டுவடம். சோ தண்டு பக்கம். நெக்ஸ்ட் வந்து இங்க இருக்கிறதா நமக்கு எடுத்திருக்காங்க. சரியா? சோ இங்க பாருங்க, 2 பார்ட்டா பிரிச்சிருக்கோம். மேல 4 லைன்ஸ் இருக்கும். சரியா? சோ 4 லைன்ஸ் இருக்கும். ஆப்போசிட்ல வீல் இருக்கின்றது. நெக்ஸ்ட் கீழ வந்து பாத்தீங்கன்னா, லோட்டஸ் ஆர் பெல், எது வேணா இருக்கலாம். இது அவங்களோட ஸ்ட்ரக்சர். சரிங்களா? நமக்கு எடுத்த ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா 4 லைன் இருக்கு. பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லயன், புல், ஹார்ஸ், எலிஃபண்ட் இருக்கின்றது. இன் பிட்வீன்ல லா ஆஃப் தர்ம சக்கரா இருக்கின்றது. சரிங்களா? சோ தர்ம சக்கரா இருக்கின்றது. சரியா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, சர்க்குலர் பார்ட் இதெல்லாம் சொல்லியாச்சு. லா ஆஃப் தர்மா, வீல் ஆஃப் ரைட்டியஸ்னஸ், இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சோ இந்த 2 சட்டத்தையும் நீங்க பாத்துக்கோங்க. ஸ்டேட் ஆஃப் இந்தியா ப்ரொஹிபிஷன் ஆஃப் இம்ப்ராப்பர் யூஸ் ஆக்ட் 2005, ஸ்டேட் எம்பளம் ஆஃப் இந்தியா ரெகுலேஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் யூஸ் ரூல்ஸ் 2007. சரிங்களா?
சோ இது முடிஞ்சது சரியா. சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்அகாடமி பிளஸ் கிளாஸ்ல எடுத்திருக்கிறோம். அண்ட் அன்அகாடமி ஸ்பெஷல் ஃப்ரீ கிளாஸஸ்லயுமே நீங்க பார்க்கலாம். நீங்க அன்அகாடமி லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு சோ நீங்க அதுல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு என்னோட கிளாஸஸ் எல்லாத்தையும் நீங்க பார்க்க முடியும். சோ நீங்க ஸ்டேட் பிஎஸ்சி கீழே டிஎன்பிசி கேட்டகரியில நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க அதுல பார்க்கலாம். என்னுடைய ரெஃபரல் கோட் இது. அன்லாக் பண்றதுக்கு கோட் கேட்கும். சோ அப்ப இந்த கோட் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாம டெய்லியும் 6 PM கிளாஸ் போடுறோம். டெஸ்ட் இருக்கும். இது குவிஸ் மாதிரி இருக்கும். இது இல்லாம இன்னும் நிறைய கிளாஸஸ் இந்த மாதிரி நம்ம ஸ்பெஷல் கிளாஸஸ்ல எடுத்திருக்கிறோம் சரிங்களா. கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டராக்டிவ் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் என்னோட நீங்க இன்டராக்ட் பண்ணலாம். டவுட்னா நீங்க வந்து கால்ன்றோம் பாருங்க. அதுலயே வந்துட்டு ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் இருக்கும். சோ ரைஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். மெட்டீரியல்ஸ் எல்லாத்துலயும் நீங்க கிளாஸ் முடிஞ்ச உடனே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் அவுட்ஸ்ல இருந்து எல்லாமே. So this is your Unacademy paid course. ஏதாவது ஜாயின் பண்ணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் ஃபீயும் நீங்க பார்த்து கொள்ளலாம் சரிங்களா. இது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% அடிஷனல் டிஸ்கவுண்ட் இருக்கும். So thank you. நன்றி, வணக்கம். நாளைக்கு வேற ஒரு டாபிக்ல நம்ம பார்க்கலாம்.